சரியா? அப்ப இதுதான் வந்து கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த ட்ரங்க் வந்து இப்படி ஆரம்பிக்குது. ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா போகவே வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருப்போம். என்ன இருக்கு, இங்க இருந்து என்ன ஆகுது, ஒரு 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 ட்ரங்க் வந்து இப்படி வருது. இப்ப இந்த இந்த ஒரு ட்ரங்க்ல இருந்து ஒண்ணு பிரியுது. அந்த பிரியறது எப்படி பிரியுதுன்னா, இப்படி இது வந்து சிறுசாயிட்டே போகுது. இந்த இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் சிறுசாயிடுச்சு. இதுவும் சிறுசாகிட்டே தான் போகும். சப்போஸ் இது வந்து அப்படி போகுதுன்னா இங்கிருந்து இங்கிருந்து அப்படியே சிறுசாயிட்டே தான் போகும், பெருசாகாது. சரியா? அப்படி இருந்து அது பிரிஞ்சிச்சுன்னா இப்ப ரெண்டா மாத்திரம் பிரிஞ்சிருக்குது. இப்ப அநேகமா எல்லா இது வந்து என்ன ஆகுது, இப்படி சேருது. அப்ப சேர்றப்ப அது பெருசாகிற மாதிரி தெரியுது. அந்த கர்வ்னால. ஆமா, அந்த கர்வ்னால அப்படி அப்படி தெரியுது. இப்ப என்னன்னா ஒரு ஒரு ட்ரங்க் இருக்கு, ஒரு ஒரு பிளான்ட் இருக்கு. ஒரு பிளான்ட் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ட். இந்த இடத்துல இருந்து ஒரு பிரான்ச் ஒண்ணு வருது. அந்த பிரான்ச் அப்படி போகுது. கரெக்டா இந்த இடத்துல இருந்து இன்னொரு பிரான்ச் கிளம்பாது. ரொம்ப ரேரா தான் அந்த ட்ரீஸ்ல, ரொம்ப ரேர் ட்ரீஸ்ல தான் அப்படி வரும். இது ஒண்ணு மேல இருக்கும், இல்லாட்டி கீழே இருக்கும். நோடுன்னு சொல்லி சொல்லுவோம். நோடு வந்து அப்படியே பேரலா இருக்காது, ஹரிசான்டலி ஈக்குவலா இருக்காது, கொஞ்சம் மேலதான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் மேல இருக்கும். ரெண்டு சைடுல மாத்திரம் போயிட்டு இருக்க கூடாது, முன்னாடியும் வரும் பின்னாடியும் போகும். அப்ப இதுகெல்லாம் வந்து தீஸ் ஆர் பேசிக்ஸ். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து இப்ப இந்த இந்த இடத்துல இது இது முளைச்சிருச்சு, இது முளைச்சு வந்துட்டு இருக்கு. இது அதுக்கு முன்னாடி முளைச்சது அது. சரியா? அது வந்து என்ன ஆகுது, அப்படியே போய் இந்த இடத்துல இலைகள் வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து இதுக்கு வெளிச்சம் வரல, இது கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெயிட்டா மேல போய்கிட்டே இருந்துச்சு. இதை ஏன் பின்னாடி முளைச்சிச்சுன்னு சொல்றேன்னா, இது முளைச்சதுக்கு அப்புறம் வந்ததுனாலதான் இது சைட்ல போகுது, இல்லாட்டி இது நேரம் வந்திருக்கும். வெளிச்சம் பத்தல, இது அப்படியே மேல வந்து மரம் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, மரம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிச்சு, அப்படியே இப்படி போக ஆரம்பிக்குது. இப்ப அந்த இது இப்படி வந்தது. இங்க இதுகள் என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பிரான்ச் ஒண்ணு வருது. அப்ப இந்த இடத்துல ஒரு குரூப் ஒண்ணு வரும். இது வந்து என்ன ஆகுது, அப்படி போக ஆரம்பிக்குது வெளிச்சத்துக்காக. வெளிச்சத்தை தேடி போகும்போது இந்த ட்ரங்க் வந்து மெல்லிசாகிட்டே போகுது. வயசாக வயசாக இது தடியாகும். அப்ப இது தடியாகிறப்பதான் இதுவும் தடியாகும். இப்ப இங்க இருந்து இப்படி ஒண்ணு வந்துருச்சு, இதோட இது மெல்லிசாதான் இருக்கும். அன்லஸ் இது பின்னாடி முளைச்ச ஒரு பிரான்ச்சா இருந்தால் அப்படி இருக்கலாம்ல, பின்னாடி முளைச்ச பிரான்ச்சா இருக்கும்ல. இந்த இடத்துல வந்து இதுல இருந்து இப்படி ஒரு பிரான்ச் முளைக்கலாம்ல, அப்ப அந்த பிரான்ச் சிறுசா தானே இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு பிரான்ச் முளைக்கலாம்ல, அப்ப அந்த பிரான்ச் சிறுசா தானே இருக்கும். அப்ப இது வந்து பழைய பிரான்ச், அதனால இதோட கொஞ்சம் முரடா தான் இருக்கு. இப்ப என்ன ஆகுது, இந்த சைட பார்த்தோம் அப்படின்னா இது இங்க இருந்து கிளம்புது ஒண்ணு, இது இது வந்து இப்படி வருது, நம்மளை பார்த்து வருது. நம்மளை பார்த்து வருதுன்றப்ப என்னன்னா, இதோட இது பெருசா தெரியும். ஆக்சுவலா இதோட சிறுசா இருக்கணும், இது இதோட இது பெருசா தெரியும். ஏன்னா நம்மளை பார்த்து வருது, பெர்ஸ்பெக்டிவ்ல ஃப்ரண்ட்ல வந்துருது, ஃப்ரண்ட்ல வந்துருது. இப்ப இங்க இருக்கிறது வந்து பின்னாடி போகுது, அப்படி போகுது. அப்ப ரொம்ப வேகமா சிறுசாகும். சிறுசாகிறது வந்து ரொம்ப வேகமா சிறுசாகும். ஏன் தூரத்துல போகுது, ஆமா. ரெண்டு இப்படி பிரியலாமே தவிர மூணு வந்து பிரியாது, அப்படி மூணா பிரியாது. இதெல்லாம் கேரக்டர்ஸ்.
ம். சரியா? இப்ப இப்ப இப்படி வந்துருச்சு, இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. சார் என்ன 2 பிரியும் 3 பிரியாது அந்த பிரான்ச்சஸா? அதாவது இப்படியே வருது, ஒரு பிரான்ச் ஒண்ணு வருது. ம். ஆ? அப்ப அப்படி ஒண்ணு பிரிஞ்சு போகுது, இப்படி ஒண்ணு பிரிஞ்சு போகுது. ஓகே. இது 3ஆ பிரியாது. இங்க இருந்து அப்படி 3ஆ பிரியாது. ஓகே. எப்ப வந்து சில மரங்கள்ல நம்ம பார்க்கலாம், அது 3ஆ பிரிஞ்சிருக்கும். ம். நம்ம வெட்டி விட்டுருப்போம். ம். நம்ம வெட்டி விட்டுருப்போம். அந்த வெட்டி விட்டதுல அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஒரு ஒரு சின்ன ஒரு கிளை வந்து வந்துரும். ஆனா இயற்கையா 2 தான் வரும். ரெண்டு வரும். இல்லாட்டி இது இது இப்படி வருதுன்னா, இப்படி இப்படி வருது, ம். அப்படி பிரிஞ்சிருது. அப்படி பிரியுதுன்னு வச்சுக்கிறோம். ம். 3வது வந்து கொஞ்சம் கீழேயோ கொஞ்சம் மேலேயோ அப்படி பிரியலாம், பின்னாடி போயிடும். ம். ஆனா அந்த பிரான்ச் கிட்ட வராது. இந்த பிரான்ச் கிட்டே வராது. ஆக ஆக இப்படி இப்படி வருது இது. இப்ப என்ன ஆயிருக்கு நமக்கு, இது வந்து நமக்கு பக்கத்துல வந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதோடைய டீட்டெயில் வந்து நம்ம ஜாஸ்தி காட்டும். இப்ப என்ன செஞ்சோம், ட்ரங்க் பிரான்ச்சஸ் வந்துட்டோம். இப்ப லீவ்ஸுக்கு போறோம். லீஃப்க்கு போயிட்டோம். இப்ப லீஃப் வந்து ஒரு ட்விக்லயும் இப்படி ஒரு ட்விக் வந்துச்சுன்னா, அதுல இருந்து இன்னும் ஒரு ட்விக் வருது, அதுல அதுல ஒரு பஞ்ச் இருக்கும். ஒரு மரத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ம். இப்படியே பஞ்சா வருது. என்னன்னா மேலதான் முளைச்சிட்டு போறதுக்கு பிளான் ஆகும். ம். கீழே முளைச்சிட்டு வர்றதா இருந்தால் இங்க இருந்து ஒரு பிரான்ச் வெளியில வந்து அப்படி கீழே முளைக்கும். ம். மேல நோக்கி தான் முளைக்கிறதுக்கான முயற்சியே பண்ணும் இது. இப்ப இந்த இடத்துல அந்த சைடுல போன பிரான்ச் ஒண்ணு. ம். இப்ப நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் போட்டுறேன். இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, இப்ப இந்த இடத்துல இப்படி ஒண்ணு வந்துச்சு இல்லையா, இப்ப இங்க இருந்து ஒரு பிரான்ச் ஒண்ணு கிளம்புது. இப்படி ஒரு பிரான்ச் ஒண்ணு கிளம்பி நம்மளை நோக்கி வருது. அந்த பிரான்ச்சோடைய லீவ்ஸ் இங்க வந்துருது, மறைச்சிருது. இத பின்னாடி வந்து இதுக்கு இப்படி வந்திருக்கு. இங்க இருந்து ஒரு பிரான்ச் நல்ல வெளியில போகுது. எப்பயுமே ஒரு மரம் வந்து அன்லெஸ் ஒரு புயல் வந்து உடைஞ்சிருச்சோ இல்லாட்டி யாரோ வெட்டிட்டாங்க அப்படிலாம் இல்லாம இருந்தால் பேலன்ஸ்டா தான் இருக்கும் மரம். இந்த சைடுல ஒண்ணுன்னா அந்த சைடுல இன்னொன்னு. இப்ப நமக்கு லீவ்ஸ் இருக்க மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்கும்ன்றீங்களா? ஆமா, அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்கும். அதாவது அது ஒரு ஒரு கிளீனா வந்து அது ஒரு கணக்கு போட்டு வளர்ற மாதிரியே தான் வளரும். ஒரே சைடுல அப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்னன்னா, அந்த இடத்துல வந்து இன்னொரு பெரிய மரம் வந்து இதை வந்து முளைக்க விடாம தடுத்ததுனால, அம்மா இப்ப வந்து தென்னை மரங்கள் வந்து சில தென்னை மரங்கள் இந்த தரையில இப்படி இருக்கும், இங்க வந்து தண்ணி இருக்கும், தண்ணி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இங்க இருந்து அந்த தென்னை மரம் இப்படி எல்லாம் இருக்கும். ஆமா சார், அப்படி இருக்கும் தென்னை மரம். அது என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மரம் இருந்திருக்கும், அதுல நிழலுக்கு விழுந்து முளைக்க முடியாம போயிருமே அப்படின்றதுக்காக அது வெளியில போயிருக்கும். சரியா? இப்ப நான் இந்த இடத்த மாத்திரம் லேசா இதையும் போட்டுருவோமா? இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் வெளியில வந்திருக்கு. இலைகளை வந்து நம்ம தனித்தனியா வரைகிற பழக்கம் கிடையாது, கொத்து கொத்தா தான் வரைவோம்.
இதோட நிக்கட்டும். நம்ம அதுக்கு மேல வந்து கொமேனிய கொண்டுட்டாங்க. கமேனிய ஆமா சார். இல்ல கமேனி சாகிறது வந்து ஒரு ஒண்ணு தப்பிதமாலாம் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா பயங்கரமான ஆளுக எல்லாம் சரி. நான் என்ன கேக்குறேன், நீ யார் அவனை வந்து கொல்றதுக்குன்றேன் நான். அத இப்ப அததான் சார் சொல்றோம். எங்கேயோ ஆமா இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஆமா பிரச்சனை பண்ற மாதிரி. ஆமா. நீ யாரு உலகத்துக்கு உன்னை எழுதி கொடுத்தாரா சாமி உனக்கு? உலகத்தை காப்பாத்துன்னு சார் சொல்லியிருக்காரு இப்ப அவரு. எல்லா நாடுகளும் இப்படியே கரெக்ட் பண்ணி ஈராக்க கரெக்ட் பண்ணாங்க இப்படிதான். ஆமா ஈராக்க ஒண்ணுமெல்லாம் ஆக்கிவிட்டாங்க. கடைசியில என்னாச்சு, நீ உன் கையிலயா இருக்கு, அவன் ஒரு டெரரிஸ்ட் எவனா ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான். அதை காலிஃபேட் அதை ஒன்றுமாச்சும் செய்ய முடிஞ்சு அவனால. பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கண்ட்ரி, அதை என்னமாச்சும் உன்னால செய்ய முடியுதா? இல்ல இப்ப அமெரிக்காவே ஒரு பெரிய டெரரிஸ்ட் கண்ட்ரி தானே. என்ன பண்றது? என்ன பண்றாங்கன்னே தெரியல சார். எதுக்கு பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஒரு திட்டம் வச்சு இல்ல இவனுக்கு என்னன்னா, ட்ரம்ப்புக்கு அவன் எப்படி செத்தா நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம வந்து இப்படியே வார்ன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டு அதுதான் வார்ன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டு, வார் பயங்கரமா போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாம் பீஸ் டாக்னு சொல்லிட்டு கொண்டாந்து செகண்ட் வேர்ல்டு வார் வராம நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் தரணும். அந்த நோபல் பிரைஸ் வாங்குறதுலதான் ரொம்ப குறியா இருக்காரு சார். ஆமா அவனுக்கு நோபல் பிரைஸ் வேணும். ஏன்னா ஒபாமா வாங்கிட்டான் இல்லையா நோபல் பிரைஸ. இல்ல ஒபாமாலாம் நல்ல மனுஷன். இவன் அடிகட்டின அயோக்கியல்ல. அதாவது எப்பயுமே இவன் வடிகட்டின அயோக்கியன். சரியாமா, இப்படி வந்து ஒரு ட்ரீ வந்து நிக்குது. சரியாமா, இப்ப இது வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறோமா? ஏன்னா ஒரு டிராயிங்க்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு இல்லையா? இத நல்லா டார்க்கா வரைஞ்சிட்டு போட்டோ எடுக்கலாம். ஆனா நமக்கு தேவையில்லை இல்லையா? ஏன்னா டார்க்கா வரைஞ்சிட்டோம்னா திரும்ப இன்னொரு ஒரு படம் வரைஞ்சுதான் நம்ம போட்டோ எடுக்க வேண்டி வரும். கரெக்ட் சார். ஏன் போதும் இல்ல? தெரியுது இல்ல? கிளியரா தெரியுது. கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு. சரியா, இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், எங்கெல்லாம் டார்க் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்றோம். நான் வந்து என்ன செய்யறேன், ஒரு 8B பென்சில் எடுத்துக்கிறேன். எங்கெல்லாம் வெளிச்சம் விடணும் அப்படின்றத மாத்திரம் பிளான் பண்றோம். எங்கெல்லாம் டார்க் வைக்கணும் அப்படின்றதும் எங்கெல்லாம் வெளிச்சம் வைக்கணும் அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். கிட்டத்தட்ட அது ஒரே விஷயம் இல்லை, ஆனா கிட்டத்தட்ட ஒரே விஷயம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், எங்கெல்லாம் வெளிச்சம் நல்லா வேணுமோ அதை மாத்திரம் விட்டுட்டு இப்ப என்ன செய்வோம், நமக்கு இந்த இடத்துல இப்படி ஒன்று இருக்கு, அப்படி 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 ஒரு இது வருது, இந்த இடத்துல இருந்து இன்னொரு பிரான்ச் ஒன்று வருது, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் வருதுன்னு வச்சுக்கலாம். சரியா, இப்ப ட்ரங்கை வந்து லேசா நம்ம இது பண்ணுவோம். என்னன்னா யூஸ்வலா வந்து மேல வெளிச்சம் இருக்கும், கீழே வந்து இருட்டு இருக்கும் இல்லையா? இப்படியே இருக்கட்டும், இன்னும் கிட்டக்க போகணுமா? இப்படியே இருக்கட்டும் சார், நல்லா இருக்கு. கீழே வந்து யூஸ்வலா டார்க்கா இருக்கும், மேல வந்து லைட்டா இருக்கும். இங்க வந்து அந்த ஓக் ட்ரீ எப்பயுமே ஒரு டார்க் ட்ரீ தான் அது.
நான் கீழே இருந்து மேல போறேன் அப்படியே. இப்ப நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு அந்த 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 டிராயிங் பத்திரம் எடுத்து பார்த்தோம்னா திக் அண்ட் தின் லைன் போட்டுட்டு போறேன், தெரியுதா? அதாவது என்ன மீன் பண்றேன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு பிரான்ச் வரையறேன், இந்த பிரான்ச் வரையறேன். அப்ப இந்த இடத்துல டார்க் வருது, அங்க லைட்டா வருது, அங்க லைட் ஆகுது, அங்க அப்படியே நான் வந்து ஒரே லைன் ஒரே அளவுக்கான பிரசங் கொடுக்காம திக் அண்ட் தின்னா மெயின்டைன்மெண்டே வர்றதுனால அது வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கிராஃபிக்கா தெரியுது, ஆர்கானிக்காவும் தெரியுது. ஆர்கானிக்ன்றது வந்து நேச்சுரலா க்ரோ பண்ணிட்டு இருக்கிறதா தான் ஆர்கானிக்ன்றோம். அதாவது நம்மளா செஞ்சு வச்சதுக்கும் தானா முளைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்றோம். இப்ப என்ன செய்யறோம், அங்க லீவ்ஸ் வருது, உடனே இங்க இந்த பஞ்ச் மாதிரி போடாம கொத்து கொத்தா லீவ்ஸ் இருக்கிற மாதிரி போடுறோம். சரியா? நான் அது தூக்கிட்டு வரையறது கொஞ்சம் கஷ்டம், தெரியுதுல்ல? கிட்டக்கு போவா? இல்ல சார், நீங்க கீழே வச்சு வரையங்க சார், நான் பாத்துக்கிறேன். இல்லாட்டி அப்படியா ஜூம் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. சரியா? இப்ப என்னன்னா இந்த பிரான்ச்சுக்கு இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் ஜாஸ்தி பண்ணலாம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்க கூடாது இல்லையா? ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருந்தா தான், வித்தியாசமா இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்ப ரொம்ப சாதாரணமா போட்டேன் இல்லையா? டக்க சக்க சக்க கச்சக்க சக்க சக்கன்னு வந்துருச்சு. ஆமா, அழகாவும் இருக்கு, ஒரு ரொம்ப பெருசா ஒண்ணு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் தெரியல. ஏன் நான் கஷ்டப்படல ஆக்சுவலா? ஏன் கஷ்டப்படாம செய்ய முடியுது அப்படின்னா, நாய் மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன் இது வரைய கத்துக்கிறதுக்கு. ஏன்னா சிலர் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அதை பார்த்தோம்னா எரியும் நமக்கு. எப்படிரா இப்படி வரையறாங்க, சனியா பிடிச்ச பல அப்படின்ட்டு அவனை திட்டிட்டு அப்புறம் வந்து வீட்டுல உட்காந்து வரைஞ்சு பாக்குறது. இப்ப அது கொஞ்சம் தள்ளி பின்பக்கத்துல போகுது, அதனால என்னன்னா கொஞ்சம் லைட் ஆக்கிட்டு அவ்வளவு டீட்டெயில் இல்லாம, அப்ப அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது போற போக்குல கட நடக்கக்கூடியது. ஆனா நம்ம பிளான் பண்ணி செய்யணும் இத. இப்ப என்னன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து இன்னொரு பிரான்ச் ஒண்ணு இருக்கு, இங்க இருந்து நேரா அப்படி போகுது. இந்த ஃப்ரண்ட்ல இருக்க லீவ்ஸ்க்கு லைட் எங்க இருந்து வருதுன்றதை நீங்க எப்படி கன்சிடர் பண்ணிருக்கீங்க சார்? மேல இருந்து வந்துட்டு இருக்கு, இது பின்னாடி இருக்கு, இது பின்னாடி இருக்கு. இப்ப இங்க இருக்கிறதுல எல்லாம் லைட் விழுக போகுது. இப்ப நான் இதுக்கு வந்துடுறேன், இந்த இதுக்கு வந்துடுறேன். அப்ப ஒரு ஆர்கானிக் ஃபீலிங் கொண்டு வர்றதுக்காக நான் அவ்வளவு பாடுபடுறேன். ஏன்னா இங்க வந்து ஒயிட் விடணும்னா, அப்ப என்னுடைய அவுட்லைன்லயே அது வந்து அந்த ஆர்கானிக் ஃபார்ம் வந்துடணும். அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஒட்டி டார்க் வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பிரான்ச் ஒண்ணு போகுது, அந்த பிரான்ச்சையும் வரைஞ்சி இந்த ட்ரீ ட்ரங்கையும் வந்து வரைஞ்சி, அந்த ட்ரீ ட்ரங்க் இந்த இடத்துல வந்து அந்த இலை இருக்கிறதுனால ஷேடோ விழுகுது. ஆக்சுவலா இந்த மரத்துல வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய மரத்துல வந்து அவ்வளவு தூரத்துக்கு இங்க லைட் அண்ட் ஷேட் எல்லாம் தெரியல. ஆனா நான் போடுறேன். அதாவது இந்த இதோடைய ஷேடோ வந்து விழுகுது, அந்த லீஃபோடைய ஷேடோ இந்த இடத்துல விழுகுது. அப்படியே ரேடியேட் பண்ண விட்டுறோம். அப்படியே அந்த ஷேட் பண்ணிட்டு இருக்கும் போதே, இப்ப பெயிண்டிங்கா இருந்தாலுமே கூட அப்படியே ரேடியேட் பண்ண விட்டுறோம். ஓ, பிள்ளைகள்லாம் வீட்டுல தான் இருக்காங்களோ? ஆமா சார், ஆன்லைன் சார். ஆன்லைன்ல. அதுக்கு சந்தோஷமா இருக்குங்க.
ஐயோ சார், கஷ்டமா இருக்கு சார் எனக்கு. இல்ல அதுக்கு சந்தோஷமா இருக்குங்க, அதுகளுக்கு அவங்களுக்கு ஜாலி. 15 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் சார், ஒரு கிளாஸுக்கு ஆமா 15 நிமிஷம் பிரேக். என்னமாச்சும் ஒன்று அந்த சாப்பிட வேணும். ஆமா, ஏதாவது சாப்பிட வேணும். அந்த 15 ஆ, நிமிஷத்துக்கு ஒன்ஸ் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு லாகின் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு. ஓகே. ஓ அது சின்னவங்களுக்கு வேறயா? பெரியவங்க. ஆமா, சின்னவங்களுக்கு நம்ம பக்கத்திலே உட்காந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கு சார். அது பெருசுக்கு கொஞ்சம் பார்த்துருங்க. ஆமா, பெரியவர் 8th படிக்கிறான், அவன் பாத்துறாங்க சார். சின்னவங்க 3வது. ஓகே. ஃபுல்லா நம்ம தான் சார். காலையில இருந்து ஆன்லைன் கிளாஸ் தான் சார் எனக்கு. ஆமா, இல்ல முடிஞ்சாலுமே உட்காருன்னு சொல்லுங்க நம்மள. ஆமா. அது ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார சொல்லுங்களா? இல்ல நீ இல்ல, போ. போக சொல்லிடுவாங்க சார். ஆமா ஆமா. அழகா ஆயிடுச்சு சார். பாருங்களேன், அந்த லேச கொஞ்சம் கல் இருக்கிற மாதிரி அப்படி கொண்டாடுவாங்க. இல்லப்பா லைன்ஸ் ஹேண்ட்லிங் இருக்குன்னு சார். ஆமா, அது அது என்னன்னா மாஸ்டர்ஸ காப்பி பண்றது. நான் வந்து இவர் பிராங்க்லின் பூத்னு ஒருத்தருடைய ஒர்க்ஸ் அனுப்பினேனா? இல்ல சார், அனுப்பலையா? இந்த பிளான்ஸ் லேண்ட்ஸ்கேப் பிராக்டிஸ், சாரி பிளான்ஸ் ட்ரீஸ் பிராக்டிஸ் பண்றது எந்தெந்த மாஸ்டர்ஸ் ரெஃபர் பண்ணிப்பீங்க சார் நீங்க? இப்ப பிராங்க்லின் பூத் நான் இப்ப ரீசெண்டா தான் வந்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு காமிக் புக்ஸ்ல வரைகிறது, இல்லஸ்ட்ரேஷனுக்கு வரைகிறது, ஃபேண்டசி இல்லஸ்ட்ரேஷனுக்கு வரைகிறதுக்கு ஃப்ராங்க் ஃப்ரெசட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு. ஃப்ராங்க் ஃப்ரெசட்டா. ஐயோ. அப்புறம் எட்கார் ரைஸ்பரோஸ்ன்னு சொல்லிட்டு டார்சன் வரைவான். எட்கார் EDGAR ரைஸ் பரோஸ், BROG பரோஸ், BROGOUS. இல்ல நான் ஸ்பெல்லிங் சொல்றேன். எட்கார் ரைஸ், BURROUGHS. GHS. எட்கார் ரைஸ் பரோஸ். ஐயோ, டார்சன் அந்த ஆளு செய்வான். காடு ஹியூமன் ஃபிகரும் இருக்கும், அனிமல், புலி, முதல்ல, காக்கா, குருவி, அணில். அவன் டார்சன் வந்து அப்படியே ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். பக்கத்துல ஒரு அணில் வந்து அவனை பாத்துக்கிட்டு இருக்கும். அந்த அணில் அப்படி வரைஞ்சிருப்பான். ஐயோ, அந்த ஆளெல்லாம் வரையறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா படம் வரையறதை நிறுத்திடலான்னு தோணும். ரொம்ப அநியாயமா இருக்கும். என்னமா இப்ப வரையறவங்களா சார்? இருந்தாரு, இப்ப இறந்துட்டாரு அவரு. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் தான். அவர் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் அவரை காப்பி பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஓகே சார். எட்கார் ரைஸ் பரோஸ், ஃப்ராங்க் ஃப்ரெசட்டா. இவரு பிராங்க்லின் பூத்னு இங்க்ல ஒருத்தர் வரையறாரு. இங்க்ல வரைவாப்ல. அத பாத்துக்கிட்டு இருந்தோம்னா ஏன் அப்படின்னு இருக்கும். சரி அம்மா, இப்ப இந்த இடத்த ரெண்டர் பண்ண போறேம்மா. கொஞ்சம் கிட்டக்கு போயிடுறது பெட்டரோ? இப்ப நமக்கு அந்த ட்ரங்க்லயும் லைட்டா அந்த லைட்ஸ் விழுகிற மாதிரி தான் நீங்க வரைஞ்சிருக்கீங்க. ஆமா, விழுகிற மாதிரி தான் வரையறேன். சூப்பர். ஆக்சுவலா நமக்கு இதுல இல்ல, ஆனா நான் வரைகிறேன். ஏன்னா அது அப்படி இருந்தா தான் அது அந்த இடம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது போட்டோகிராஃப்ல வந்து எப்படி வேணாலும் ரெண்டு போயிடலாம், அது போட்டோ என்ன இருந்தாலும் நம்ம ஒத்துக்குறோம். இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா போடான்ட்டு போயிடுவாங்க. இப்ப என்னன்னா இதுக்கு மேலையும் கொஞ்சம் போல ஷேடோ கொடுத்தா தான் இதுக்கு ஒரு ஷேப் இருக்கிறது தெரியும். அப்ப அப்படி வந்திருக்காது. இந்த இடத்துல வந்து
அங்க ஷேடோ போயிடுது. இப்ப என்னன்னா நம்ம வந்து இந்த இடத்த டார்க்கா காட்டலாம். பேக்ரவுண்டு டார்க் இருக்கிற இடத்த லைட் ஆகும். பேக்ரவுண்டு டார்க் இல்லாத இடத்த, பேக்ரவுண்டில் நல்ல லைட் இருக்கக்கூடிய இடத்த இப்படியும் காட்டலாம். நம்ம டார்க்கா காட்டலாம். இப்ப இப்ப அந்த இடம் வந்து முன்னாடி வந்துருச்சா? அந்த லீஃப் பஞ்ச் வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு பஞ்ச் இருக்கு. அப்ப அந்த பஞ்சையும் அப்படியே செய்யலாம். அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம், இது அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருவோமா? ஓகே சார். நல்லா நல்லா இருக்கு அந்த போட்டோ. ஒரு நிமிஷம். சூப்பரா இருக்கு சார். வந்திருக்கு. சரியா? அப்ப வாட்டர் கலர்ல வந்து ட்ரீஸ் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரிட்டிஷ் ஆர்டிஸ்ட், அதாவது பேரு டக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. ரியலிஸ்டிக் ஸ்டைலைஸ்டா செய்யற ஆளுங்க நிறைய இருப்பாங்க. ஸ்டைலைஸ்டா செய்யறது கம்ப்ளீட்டா வேற. நான் ஆயில் பெயிண்டிங் பென் டிராயிங் வந்து ரெம்பிராண்டோட ட்ரீ சீரிஸ் வரைஞ்சு பார்த்தேன் சார். அப்பா நியாயமா இருக்கும் வருது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கிறுக்குற மாதிரி தான் தெரியற மாதிரி இருந்தது சார். ஆமா, அந்த கிரிக்கெட் தான் வச்சிருக்காப்ல. அதாவது என்னன்னா அவர் வந்து ஆக்சுவலா கிரிக்கெட் தான் போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த கிறுக்கலுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு மீனிங் தெரியும். அதாவது இப்ப அந்த கர்நாடிக் மியூசிக் பாடக்கூடிய ஆட்களை பார்த்தோம் அப்படின்னா சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? இப்ப குமார் கந்தர்வா அப்படின்லாம் இருந்தாங்க இல்லையா அவருங்க. இப்ப அப்ப திடீர்னு ஒரு ஆலாபனம் போடுவாங்க. ஆலாபனம் போட்டுக்கிட்டே வரும்போது சங்கதின்னு ஒண்ணு போடுவாங்க அவங்க. திடீர்னு வந்து அப்படியே என்னமோ செய்வாங்க. பார்க்க லூஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கு அது நமக்கு பழக்கமா நம்ம அது பாடுறதுக்கு ட்ரை பண்ணி அதோடைய அழகு என்னன்றது புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இப்படிரா இருந்தாலும் பாடினா அத அப்படின்னு. அந்த மாதிரிதான் அவர் ரெம்பிராண்ட் இருக்கிறது லூஸ் தனமா இருக்கும் பாக்குறதுக்கு. பண்ண முடியாது. என்னையா பண்ணிருக்கான் இந்த ஆளு. நான் வந்து அவருடைய எச்சிங்ஸ வந்து காப்பி பண்ணுவேன். எச்சிங்ஸ வந்து ஆக்சுவலா இதா டிராயிங்கா காப்பி பண்ணுவேன். அப்பா உயிர் போயிடும். ஏன்னா அந்த சின்சியாரிட்டி அதுதான் அவங்களுக்கு அந்த அந்த படத்தை வரையறதுல ஒரு கொஞ்சம் யார்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்கள ஒரு கதை ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு எனக்கு எங்க கிறிஸ்டியன்ஸ்ல இது பேர் என்ன சொல்றது, ஜாதகம் பார்க்க எடுக்க மாட்டாங்க இல்லையா, குறிக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொன்னாப்புல, ஒருத்தர் இருக்காரு பிரமாதமா ஜாதகம் குறிக்கிறாரு, நீ வா அவரை வந்து பாரு, சும்மா நீ குறிக்கிறியோ குறிக்கலையோ நீ வந்து பாரு, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அவரை வந்து குறிக்க சொல்லு அப்படின்ட்டு அவரை கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போறப்ப அவர் வந்து ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அன்பா பேசாம இருந்தாரு. அதெல்லாம் அது ஒரு பெரிய கதை, தனி கதை, ஒரு தனியா சொல்லணும். அது அவர் வந்து நான் என்ன வேலை செய்றீங்க அப்படின்றப்ப நான் ஆர்டிஸ்டா இருக்கேன் அப்படின்னு. ஆனா ஆர்டிஸ்ட்னா எப்படி ஆர்டிஸ்ட் அப்படின்னா எல்லாமே நான் இது பண்றேன், டீச்சரா இருக்கிறதுனால எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், டிசைன்ல தான் மெயினா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப டிசைனரா நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தேன், டிசைனரா இருக்கேன் அப்படின்றப்போ மாதவன் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு.
ம். மாதவன் தெரியும் இல்லையா? என்கிட்டதான் சார் சொன்னீங்க இந்த ஸ்டோரி. அப்படியா? ஆமா, அந்த இதுக்குள்ள அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்க செடி டனலுக்கு ஆமா, டனலுக்குள்ள அந்த ஆளு செடியை பார்த்தது. அப்படி இவர் ரெம்பராண்ட் வந்து ரெம்பராண்ட பத்தி ஒரு கதை ஒண்ணு என்னன்னா, ஒரு அப்ப போட்டோகிராஃபில வேற எந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் எந்த விதமான வழியும் இல்லாத ஒரு பீரியட் அது. அப்படியே பேசிக்கிட்டே நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேம்மா. இல்ல சார், நான் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். அப்ப ஒரு ஆள் வந்து சர்ப்ரைஸ்டா இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவைப்பட்டிருக்கு. அப்ப இவர் ஐடியா பண்ணி வரைஞ்சு பாக்குறாப்புல. சர்ப்ரைஸ்டா இருக்கிற மாதிரி எப்படி ஒரு ஆளு வந்து ஆக்ட் பண்ண முடியும்? ஒண்ணு சர்ப்ரைஸ்டா இருக்கணும், இல்லாட்டி இல்ல. அது எப்படி ஆக்ட் பண்றது? அதனால கரெக்டா வரவே மாட்டேங்குது அவருக்கு. சரி, என்னடா செய்யறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இதுல இன்னொரு ட்ரிக் இருக்குமா? சப்போஸ் இந்த மரத்தை வந்து நம்ம ஒரு மரத்தை பார்த்துட்டோம், ஒரு போட்டோ பார்த்துட்டு இப்ப இந்த மரத்தை வரையணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறோம். பிளான் பண்ணிட்டு அது செய்யும் போது கலர்ல நமக்கு கிடைச்ச படம் அத பிளாக் அண்ட் ஒயிட்ல கொண்டு வந்துட்டு செஞ்சோம்னு வச்சுங்களேன், அதோடைய சுகமே தனி. அதை பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திடுறோம். அதை அப்புறம் செய்யறது வந்து எஃபெக்ட் வந்து பிரமாதமா இருக்கும். இப்ப நான் அது வேணும்னா நான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல செய்யாம பிளாக் அண்ட் ஒயிட்ல கொண்டு வராம செஞ்சிட்டு இருக்கேன். இது என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு தெரியுதா? மரத்தோடைய இலை பஞ்சா இருக்கு. ஒரு பஞ்சோடைய டாப்லயும் லைட் விழுகுது, பாட்டம்ல ஷேடோ விழுகுது, கீழே வந்து ஷேடோ விழுகுது. சில இதுகள்ல வந்து மேல விழுகிற லைட் தெரியவே இல்லை. இப்ப இதுல எல்லாம் லைட் தெரியல, ஆனா விழுந்துட்டு தான் இருக்கு. இப்ப நான் என்ன இமேஜின் பண்றேன், இந்த இடத்துல இருந்து ஒரு ட்விக் அப்படி வந்து அந்த இடத்துல கொஞ்சம் இலை இருக்கு, முனியில கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட் வந்து மேல விழுகுது, அதனால மேல வந்து ஒரு கோடை போட்டுட்டு பின்னாடி அதுக்கு பின்னாடி லீவ்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி போட்டுட்டேன்னா அந்த இடத்துல மேல லைட் விழுந்திருக்க மாதிரியும் கீழே வந்து எப்படி ஷேடோ வந்த மாதிரியும் வந்துருச்சு. ஓகே சார். சார் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல கிளாஸ் முடிச்சுப்போமா சார்? சரிம்மா. பிள்ளைகள் பக்கத்துல வந்து நின்றுச்சுங்களா? ஆமா சார், சாப்பாடு கொடுக்க வேண்டிய டைம். ஓ 3:45 ஆச்சோ, இன்னைக்கு லேட்டா ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? சரிம்மா, இந்த பஞ்ச மாத்திரம் அப்படி முடிச்சுட்டு. ஓகே சார். ஏன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். நான் அந்த படத்தையும் அனுப்பி விடுறேன். அனுப்பி கொடுங்க சார், நான் பண்ணிடுறேன் சார். இது பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்க முடிஞ்சான்னு பாக்குறேன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிட்டு கூட அனுப்புறேன். இப்ப நம்ம டாப் அந்த பஞ்சோட டாப் சைடு மட்டும் நமக்கு லைட் படுற மாதிரி, அதுக்கப்புறம் இப்ப இல்ல பேக்ரவுண்ட்ல டார்க் இருந்துச்சுன்னா அந்த லைட் வந்து தெரிஞ்சிடும். பேக்ரவுண்ட்ல டார்க் இல்ல அப்படின்னு என்ன செய்யறதுன்னா, இப்ப இந்த இடத்துல எல்லாம் இந்த கீழே இருக்கிற லீவ்ஸ்ல ஷேடோ விழுந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல ஷேடோ இருக்கிற லீவ்ஸ் இருக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படி போட்டு விட்டுறோம். போட்டு விட்டுட்டு அந்த கனெக்ஷனை அப்படி டிராயிங் ஒன்று போட்டுறோம். இப்ப அப்ப மேல இருக்க பஞ்ச்ல ஓகே, அதுல இருக்க கீழே லீவ்ஸ். ஓகே சார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லீவ்ஸ்ல ஷேடோ இருக்கு. கரெக்ட். அது மீடியம் டோன் வேற கொண்டு வந்துடுறோம். இல்ல அந்த இடத்த பாக்குறதுக்கு கிளீனா ஒரு பஞ்ச் ஆஃப் இது இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு இல்லையா? இப்ப என்ன செய்யறோம், அதுல இருந்து ஒண்ணு அப்படி வரலாம் ஒரு பிரான்ச், அப்படி இல்லாட்டி
அப்படி போகலாம். ம். சரியா, இதோட நிறுத்திக்கிறோமா? ஓகே சார். இது இன்னைக்கு டேட்டை போட்டுறேன். இன்னைக்கு டேட் என்னமா? இன்னைக்கு சூப்பர் டேட் சார். 3. நல்லா வந்துருச்சுல? இது சூப்பரா இது இது என்னன்னா, இப்படி பிராக்டிஸ் பண்ணோம்னா, இப்போ இது ஓக் ட்ரீ. ம். இந்த ட்ரீ வேற மாதிரி இருக்கும். வேப்பமரம் வேற மாதிரி இருக்கும். நீம் ட்ரீ வேற மாதிரி இருக்கும். பேனியன் ட்ரீ வேற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும் பேனியன் ட்ரீ. இப்ப அத மாதிரி ஒரு 2-3 கைண்ட் ஆஃப் ட்ரீ. இப்ப நான் ஒரு ட்ரீ செஞ்சு காட்டிட்டேன்னா, மீதி ட்ரீ செஞ்சு பார்த்துட்டு ட்ரபிள் வந்துச்சுன்னா நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் மாதிரி கிளாஸ் வைக்கலாம். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள நான் இத ட்ரை பண்றேன் சார். ஒரு நீம் ட்ரீ வேற ஏதாவது இன்னொரு ட்ரீயும் இந்த ட்ரீயும் ட்ரை பண்றேன் சார். சரி, நான் இத கம்ப்ளீட் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்ப முடிஞ்சுன்னா அனுப்புறேன். இல்லாட்டி இத கம்ப்ளீட் பண்ணி அனுப்பவா? இல்லாட்டி சேர்ந்து வீடியோ கூட வேணாம் சார். நீங்க பிக்சர் கம்ப்ளீட் பண்ணா கூட நான் பண்ணிடுவேன் சார். நீங்க பிக்சர் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புனா கூட நான் மேனேஜ் பண்ணிடுவேன் சார். ஓகேமா. ஓகே தென். தேங்க் யூ சார். தேங்க் யூ மா. பை. தேங்க் யூ சார்.